கண்ணையாக வேண்டாம். எனக்கு யார் இருக்கிறார்கள் அத்தா? யார் இருக்கிறார்கள் அத்தா? பேக் தூக்குமா இன்னும் கொஞ்சம் பின்னாடி. இன்னும் கொஞ்சம் போதும். லைட் கம்பிட்டா போதும். தாலி கட்டி மனைவி கட்டி பாராமல் காட்டை கட்டி வேட்டையாடுவது முறைதானா? ஆமாம் கோபால், ஆமாம் கோபால். தாலி கட்டிய மனைவி என்று பார்க்காமல் சாட்டை கொண்டு என்னை வாட்டி வதைத்து விட்டீர்களே கோபால், கோபால். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மாநகரம் ரோஜா நாடகம் என்ற ஆசிரியர். எங்க தந்தடிக்கிற பேர் பாட்ஸ் மாத்து. எனக்கு யார் இருக்கிறார்கள் அத்தா? எங்க வந்து வீரா எப்பா அது கொஞ்ச நேரத்துல வாங்கி போச்சு. நீனடா சேன தகுலியாக பத்துக்கிட்டியா? புல்லு வார்த்தையில சொன்னா தாலி கட்டி போட்டமா. கடலுக்கு கப்பல், கடலுக்கு கப்பல் அழகு. அம்மாவுக்கு தொப்புள் தான் அழகு. கோபாலே சொம்மாக்கரெல்லாம் தடவுறான்டா கோபாலே. என்கிட்ட மைக்க குடிக்கலப்பா. ஐயோ ரொம்ப முக்கியம். இப்ப பேசுப்பா. அழைக்கின்றேனா சிரிக்கின்றேனா என்று எனக்கு தெரியவில்லை. ஆண்டாள் ஆண்டாள் வரமாட்டாருன்னு நினைக்கிறேன். சம்சம் வாங்க சொன்னா ஓட்டோட வாங்கியா சாப்பிடும் போது சத்தம் வராது மாமா. ஏய் ஆபரேட்டர், இன்ஜினுக்கு டீசல் காலியா போயிட்டு ஊத்துற இஸ்தினே போகுது. Your attention please. என்னங்க கிருமி அடிக்க மாட்டேங்கற? உட்காருங்க. டேய் பரமாக்கே. டேய் புளிய மரம். டேய் அம்பாக்கே. டேய் ஆல மரம். நான் யாரு? நான் யாருடைய மனைவி? நான் ஜமீன்தாருடைய மனைவி. பார்த்தாயா? பிரிந்தவர் இருவர் மக ஒன்று சேர்ந்து விட்டோம். இனி எங்களை யார் நினைத்தாலும் முடியாது. நான் கூட ஆயமா பெரியவங்களா பழமொழி சொல்றாங்களே அனுபவிக்க சொல்லிக்கிறாங்க அப்படின்னு நினைச்சிருந்தேன். இப்பதான் தெரிஞ்சு அனுபவிச்சா சொல்லிக்கிறாங்க. அற்புனுக்கு வாழ் வேண்டா, அத்தராத்திர கொடை பிடிக்குமா, ஏழ்மைக்கு வாழ் வேண்டா, இரவான்லாம் பணியாரமா. நம்ம கிட்ட வசதி இருக்கேன்னு காரணத்துக்காக இல்லாதப்பட்டவங்களை பார்த்து அம்போக்கு ஆலமரம், புறம்போக்கு புளிய மரம், அன்னாரம் காட்சி என்ன வாழ்க்கை ஒரு லப்பர் பந்து மாதிரி எடுத்து செவுத்துல வச்சா ரிட்டன் நம்ம கிட்ட தான் வரும். ஏற்கனவே ஆத்தா வீட்டுக்கு போகும்போது என்ன பார்த்து அம்போக்கு ஆரம்பரம் ஏரிக்கார ஓரத்துல வீடு கட்டி விட்டுக்கிறதான்னு அப்படியே மனசுல வச்சு உங்க குடும்பத்துல வச்சு இன்னொரு வெள்ளி குமுறில் வாய்க்கினு அம்மம்மா நம்பி என்று நம்பியம் உன்னை வளர்த்தான், தாய் என்றும் தந்தை என்றும் தன்னை நினைத்தான். அது உனக்காக வாழ்ந்த உள்ளம் வல்லவும், அது உனக்காக வாழ்ந்த உள்ளம் வல்லவும். அம்மம்மா தம்பி என்று நம்பியம் உன்னை வளர்த்தான். ராமநாடகத்தில் 3 தம்பிகளை நான் கண்டேனே, எல்லா பாரதத்தில் 4 தம்பிகளின் உள்ளம் கண்டேனே. இது நாடகமா, இது நாடகமா, அது நாடகமா, இது நாடகமா. நான் காணும் மேஷங்கள் கொஞ்சமல்லவே, நான் இது போன்ற வேஷத்தில் வந்ததில்லை. அம்மம்மா தம்பி என்று நம்பி அவன் உன்னை வளர்த்தான். சும்மா வெளியேற்றுகிறாரு. கச்சலால போய் இது பார்த்து சொல்லிக்கிறானா? நாடகமா இது நாடகமா? நானும் தானே ஆடிக்கிறான். நாடக கச்சேரா பண்ணிக்கிறான். ஒண்ணு பாட்டு பாடணும், இல்ல பாடினாங்கன்னா நான் என்ன சொல்றேன்னா நானும் தானே ஆடிக்கிறான். அப்புறம் என்ன சொல்றேன்? நாடகமா இது நாடகமா? தூக்கம் கெட்டு போச்சு. அதானே போய் காலத்தால அழியாத பாடல்களோட அடிக்க முடியுமாகுது. வீட்டு விசிறி யாரா முடியடா? விசிறி உண்டா? ஆமா
பிரிந்தவர் இருவர் ஒன்று சேர்ந்து விட்டோம். பிரிஞ்சு 2 பேரும் ஒண்ணா சேர்த்துக்கலாம். ஐயோ ஆம்பளை முன்னாடி ஒண்ணா இருந்தா எங்க அட்டுக்கு ஆகாது. என் கண்ணு படுக்குன்னு அச்சுக்குமே, மச்சி டப்புக்கு அச்சுக்குமே. குடும்பத்தை வாழ வைக்கிறோம்டா, வாழ வைக்கிறோம். எல்லாராலையும் எல்லா குடும்பத்தையும் வாழ வைக்க முடியும், எல்லாராலையும் எல்லா குடும்பத்தையும் பிரிக்க முடியாது. ஆமாமா, குடும்பத்தை கழிக்கிறதுக்குன்னே 4 கோர்ஸ் முடிச்சுக்கிறேன். என்னப்பா கோர்ஸ்? முட்டை கோர்ஸ். கோர்ஸ் 4 கோர்ஸ். எங்க படிச்ச? சத்தியலோகம். ஐயோ அம்மா கிரிந்திரி. நான்முகதேவன் பிரம்மதேவன் இருக்கிறாரு. அவர் மகன் நாரதத்துல சென்று கலகத்தை கற்றுக்கொண்டேன். இப்ப அவருக்கு நாரதர் கலகம் இல்லாத ஆகி போச்சு. இப்ப உனக்கு ஒரு நாளைக்கு எனக்கு இப்ப கலகம் இல்லாத ஆகி போச்சு. ஆமா, ஊர்ல 4 நாரதர் இருக்கிறான். அவன் கல்யாணம் பண்ணி விட்டு ஒருத்தரோட வைக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம கிராமத்துல அப்படிலாம் அமைதியான மக்கள் அமைதியா பாத்துக்கிறாங்க. என் கலகத்தை வைக்க மாட்டோமா? ஆமா. டேய், கணவன் மனைவி நாங்க இருவரும் சண்டை சத்துருமா இருந்தோம். ஆமா. இப்ப சந்தோஷமா இருக்க போறோம். இதெல்லாம் பார்க்க கூடாது. ஏம்மா, ஆரம்பத்துல இப்படி இருந்தீங்க, ஆமா. இடையில என்னால இப்படி ஆனீங்க, இப்ப மறுபடியும் சேர்த்துக்கிறீங்க. மறுபடியும் ஐயா மனசு வச்சா நடக்கும். நடக்காது. மருதேவி, மருதேவி, ஏங்க அம்மா பிரிஞ்சு கொஞ்ச நாளா ஏதோ ஒரு பொம்பளை வீட்டுக்கு வந்து போயிருந்து. யாரு அது? கேட்டீங்க சொல்ற ஒண்ணு கேட்டுக்கோ. கேப்பார் பேச்ச மட்டும் கேட்காது. சொந்த புத்தியோடு செயல்பட்டாக்கா என் தெய்வம் ஒண்ணு சொல்ற நல்லா தெரிஞ்சுக்கோ. உன்னை நம்பவும் முடியல, நம்பாத இருக்கவும் முடியல. சந்தேகப்படுற மேல நம்பிக்கை வைக்க கூடாது. நேத்து யாரும் உங்க வண்டியில ஏத்து போனாங்களே, யாரு அது? ஏய், சந்தேகப்படுற மேல நம்பிக்கை வைக்க கூடாது. நம்பிக்கை வைக்கிறவங்க மேல எந்த நாள்லயும் சந்தேகப்படக்கூடாது. இது ரெண்டுமே சரியில்லைனாக்கா வாழ்க்கையை கெட்டுட்டோம், எல்லாமே கெட்டுட்டோம். நேத்து வண்டியில யார் இட்டு மாடுது? நீ தாண்டா இட்டு மானே. இன்னும் நம்ம மருந்து வேலை செய்யலையே. தெரியாது, கட்டு போட்ட மூளை கட்டு இது. இந்த கட்டு அவுக்க முடியாது. என்னங்க அவங்க இருவரும் சந்தோஷமா இருக்க வேண்டும். அது பிறகு என்ன அடுத்த காரணம்? கொட்டால் பீ மலரும் போடாமல் ஆபரேட்டர் அவங்க அம்மா மலர்ந்தா. நீ மெலராத உட்காரு அப்படியே. என்னங்க அடுத்த காரணம் சொல்லுங்க. இப்போதான் எல்லாரும் சென்றுக்கு அப்பப்படத்தை வந்து போகிறேன். சென்று வருவாங்க ஜமீன் சர்வீஸ் ஜாக்கிரதையா பாத்துக்கணும். வேலைக்கு சாப்பிடுங்க. பார்த்து வர வர எண்ணெய் வச்சுக்கொள்ளி. உன வயசா யார் மூட்டுன்னு வரது? உடம்பு சூடாயிடும். உடம்பு சூடானா 3 எண்ணெய் வைக்க சொல்றாங்க. தேங்காய் நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய். விளக்கெண்ணெய் 3வது என்ன? ஐயோ இந்த டியூப் லைட் எரியவே மாட்டிரியம்மா. டாடா டாடா பை பை see you bye bye அண்டா போ. ஓஹோ டா. நான் புருஷனா நீ புருஷனாடா? அவளுக்கு தாலி கட்டணும் பேக்கு பிறகு பார்த்தா சொம்மாக்கறவன் தான் காட்டுவான். காட்டுவீங்களா? முடிஞ்சா சாட்டாவை காட்டுவீங்க. முட்டா தோட்டா வைப்பீங்க நீங்க. இல்ல காட்டு வச்சாங்க. முட்டை வந்து பிரிக்கி தெரியாதுங்கடா. வாய் இப்படி வச்சு நின்னு வந்தா. ஏய் போகட்ட விடு. இருந்தால போக மாட்டே மேல் மலையாள. ஆமாங்க. எதுவும் வேண்டாம். ஐயா முடியல புறப்படா. மேல் மலையாளம் போனா இந்த ராஜகுடியில போக கூடாதுங்க. ராஜகுடியில போனா உனக்கு தான் வசதி இருக்குது, எதுக்காக மந்திரத்தை கத்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்பாரு. அதனால பரதேசி கோலத்துல போகணும். விடுத்து பரதேசி கோலம். பரதேசி கோலம். சரி. இங்க போன உடனே மந்திரவாதி உன் பேரு என்னன்னு கேட்பாரு. உன் பேரு என்ன? சந்திரசேகர் ஜமீன். நாட்டுல நல்லவங்களா சாவறாங்க, நீ சாவ மாட்டீங்க. எப்படித்தான் ஜமீன்தார் பதவிக்கு வந்த? நான் எங்கடா வந்தேன்? எங்க அப்பா செத்தாரு அப்படின்னு எங்கட விட்டுட்டாங்க. அத கஷ்டப்பட்டு வந்திருந்தா அந்த கஷ்டம் தெரியும். நான் நம்ம கஷ்டப்பட்டேன். பரதேசி கோலத்துல போறீங்க, அங்க போய் சந்திரசேகர் ஜமீன் சொல்லலாமா? ஆமா. அதனால முதல்ல பேரை மாத்தணும். எப்படி? உன் பேரு கோயிச்சாமி, என் பேரு கஞ்சாமி. கச்சாமி பேர் கோயிச்சாமி. ஏய் உன் பேரு கோயிச்சாமி, என் பேரு கஞ்சாமியா? கச்சாமி கோயிச்சாமி. வர பத்திக்கிட்டே போலாம்.